டியர் ஸ்டூடெண்ட், அடுத்து நம்ம பார்க்குறது ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அந்த ஆர்டிஃபிஷியல் மெத்தடில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அது அக்ரிகல்ச்சரும் ஹார்டிகல்ச்சர் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பிளான்ஸ் வந்து ப்ராபகேட் பண்ணுறோம். ஸோ ப்ராபகேட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி ப்ராபகேட் பண்ணுறோம்னா கன்வென்ஷனல் மெத்தடாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் அனதர் மெத்தட் இஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்போம். டெக்னாலஜி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது மாடர்ன் மெத்தட்ஸ். ஆர்டிஃபிஷியல் மெத்தட் they given to two type of method already you are studied, conventional and another one is modern method. இப்போ கன்வென்ஷனல் மெத்தடை டீட்டெயிலாக பார்ப்போம். கன்வென்ஷனல் மெத்தட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கட்டிங், கிராஃப்டிங், லேயரிங். 3 type of conventional methods seen in the artificial methods. ஸோ இந்த கட்டிங்கில் இருக்க அதான் ஸ்டெம் கட்டிங், ரூட் கட்டிங், லீஃப் கட்டிங். ஸோ ரூட் கட்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் மலஸ் பிளான்ஸ். நெக்ஸ்ட்டு stem cutting, hibiscus plant, hibiscus rosesinensis plants. Leaf cutting, bryophyllum plants. ஸோ நெக்ஸ்ட்டு கிராஃப்டிங். கிராஃப்டிங் அப்படின்றது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒட்டுறது. ஸோ ஒட்டுறோம் எப்படின்னா 2 different பிளான்ஸை ஜாயின் பண்ண போகிறோம். அதுதான் வந்து கட்டிங்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் காண்டாக்ட் வித் அ சாயிலோட 2 different பிளான்ஸோட பார்ட்டை எடுத்து நம்ம கட் பண்ணி வைக்கிறோம். கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணுறோம். அந்த பார்ட் வந்து காண்டாக்ட் வித் த சாயிலோடு இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு பேர் ஸ்டாக் அப்படின்னு பேர். நம்ம அது வந்து ஸ்டாக் வந்து ஸ்டெம்மில் போய்டும். ஸ்டெம் அப்படின்ற வச்சுக்கோம். ஸ்டெம்னா தண்டு. அது வந்து எங்கே போய்டும்? கீழே போய்டும், சாயிலுக்கு போய்டும். அடுத்து கிராஃப்டிங். நம்ம எங்கே ஒட்டி இருக்கோமோ அதுக்கு பேர் கிராஃப்டிங் பேர். அதுக்கு ஷியான் அப்படின்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் சிட்ரஸ் 2 different type of சிட்ரஸ் எடுக்கிறோம், இல்லை வந்து மேங்கோ எடுக்கிறோம். 2 different type of மேங்கோ ஸ்பீசஸ் எடுத்து கட் பண்ணி ஒட்டி நியூ ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணி வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு பட் கிராஃப்டிங் another type. Bud crafting, approach crafting, tango crafting, crown crafting, wedge crafting. These are the types. Third type is layering அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லை, பதியம் போடுறோம்ல. மல்லிகைப்பூ வந்து பதியம் போடுவோம், மற்ற செடிகள்லாம் கொடிகள் எல்லாத்தையுமே பதியம் போடுறோம். அதுதான் லேயரிங். லைக் லேயரிங் பிளான்ட் இஸ் இக்ஸோரா ஜாஸ்மினம். தீஸ் ஆர் த ரூட் லேயரிங்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் இந்த லேயரிங்கில் இருக்கக்கூடிய டைப்ஸ் மவுண்ட் லேயரிங்ஸ். ஸோ லோயர் பிரான்ச்சஸ் எடுக்கிறோம். லோயர் பிரான்ச்சஸ் எடுத்து நம்ம பரீட் பண்ணியிருக்கோம். பரீட் இன் டு த சாயில் நம்ம பரீட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது மவுண்ட் லேயரிங். ஏர் லேயரிங்கில் வந்து பிளான்ட்டோட பார்ட்ஸ் வந்து இருக்குது. அது நோடல் ரீஜன் இருக்குது. நோடல் ரீஜன்னா கணுப்பகுதி. ஸோ நோடல் ரீஜனை எடுத்துக்கிறோம், கவர் பண்ணி வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு ஸோ வில் அப்ளை ஹார்மோன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து அப்ளை பண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணோம் அப்படின்னா டு ப்ரொமோட் த ரூட்டிங். ஸோ ரூட்டிங் வந்து அங்கே ப்ரொமோட் பண்ணோம். அப்போ ரூட்டிங் ப்ரொமோட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ செப்பரேட் ஆகிடும். என்னென்னா ரூட்டை வந்து நம்ம செப்பரேட் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்து சாயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் லேயரிங். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் இன் த ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ்? ஸோ ஜெனட்டிக்கலி யூனிஃபார்ம்னா நம்ம அதோட மரபியல் தன்மையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வேரியேஷனே இருக்காது. ஸோ ப்ரொடியூஸ் த குயிக்லி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து திடீர்னு வந்து என்ன பண்ணுறோம், இப்போ லேயரிங் இருக்குது இல்லை கிராஃப்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம நியூ பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். எக்கனாமிக்கலி வேல்யூ 2 different கேரக்டர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் பேரண்ட் ஆல்சோ கெட் a virus infected, but same time new one also get a virus infection. So difficult to handle and store in a particular places. So next one is modern methods. So modern methods and who is proposed by Professor F.C. Stewart of Cornell University. So he taken the carrot plant, he will remove the mature phloem of the carrot plant, then applied to the suitable mediums. The medium has a highly enriched in the nutritions. The nutrition will give up to the and the carrot plant cells for promote the plant body. ஸோ அந்த பிளான்ட் பாடியை வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணுதுன்னா இந்த கேரட் பிளான்ட்டில் மெச்சூர் ஃப்ளோயட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதை மீடியம்னு சொல்லக்கூடிய ஃபுட் இருக்கக்கூடிய உணவு இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய பர்டிகுலர் பிளேசஸ் வந்து என்னென்னா லேபார்ட்டரி கண்டிஷனில் கொடுக்குறாங்க. அது வந்து என்னென்னா நியூ ஒன்று வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. எதனா அந்த டிஷ்யூஸ்லேருந்து நியூ ஒரு பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து டோட்டிபொட்டன்சி செல் அப்படின்னு பேர். அந்த டோட்டிபொட்டன்சி செல் தான் வந்து கேப்பபிள் டு ப்ரொடியூஸ் நியூ ஒன்ஸ். ஸோ இந்த டோட்டிபொட்டன் செல் அப்படின்றது வந்து டிஷ்யூ கல்ச்சரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு
terminology. Okay, these are the following are done by only tissue culture. These methods வந்து எங்கே இருக்குன்னா tissue culture அப்படின்ற டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். Another one is பார்க்க போகிறது மைக்ரோ ப்ராபகேஷன்ஸ். இப்போ மைக்ரோ ப்ராபகேஷன்னா இப்போ ஒரு பிளான்ட் எடுத்துக்கிறேன், பிளான்ட் எடுத்து சம் செல்ஸ் வந்து சம் செல்ஸை மட்டுமே யூஸ் பண்ணுறோம், எடுத்துக்கிறோம், அந்த செல்ஸை வந்து க்ரோ பண்ணுறோம். ஸோ க்ரோ பண்ணி ஒரு நியூ பிளான்ட்டை கொண்டு வரோம், அதுதான் வந்து மைக்ரோ ப்ராபகேஷன். டேக் ஏ ஹோல் பிளான்ட்ஸ் ஃப்ரம் ஏ சிங்கிள் பிளான்ட் செல்ஸ், ஹோல் பிளான்ட்டாக இருக்கக்கூடிய அதிலிருந்து சிங்கிள் செல்ஸ் எடுக்கிறோம், பிளான்ட் செல்ஸை சிங்கிள் செல்லாக இருக்கலாம் ஆர் எய்தர் tissues or small pieces of the plant body. So through tissue culture methods, above the methods will be applied in the particular places. After we will get micro propagations. So next, advantages of modern methods. Modern method இருக்கக்கூடிய advantages. Plant will be produced in a short durations. Genetically identical plants will be produced. So plant tissue culture, these are the carry any season of the plants. இப்போ இந்த சீசனில் வந்து இந்த பிளான்ட் தான் வேணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ எனி பிளான்ட்ஸ் எனி சீசனில் வந்து எந்த பிளான், இப்போ குக்கும்பர் எடுத்துக்கிட்டோம் ஏப்ரல் மே ஜூன் வரலாம் தான் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், குக்கும்பர் டிசம்பரில் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அதுக்கு யார் காரணம் அப்படின்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட் இருந்ததுனால தான் வந்து நமக்கு டிசம்பர்லேயும் கிடச்சிருக்கு. ட்ரம் ஸ்டிக் எனி சீசனில் வந்து எனி வெஜிடபிள்ஸ், எனி ஃப்ரூட்ஸ், எனி அதர் plant product. So very rare or endangerous. So rare இந்த பிளான்ட் வந்து ரொம்ப அரிய பிளான்ட்டு. இது வந்து இந்த பிளான்ட் வந்து ஒன்லி ஹிமாலயாஸ் மட்டும் தான் கிடைக்கும், இல்லை எனி அதர் பிளேசஸ், இல்லை எனி அதர் என்டேஞ்சரஸ் பிளேசஸ் என்டேஞ்சரஸ் பிளான்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ப்ராபகேட் பண்ணலாம். டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். எப்படின்னா அது பை மெரிஸ்டம் கல்ச்சர். மெரிஸ்டம் அப்படின்றது வந்து அந்த பிளான்ட் செல்ஸ் வந்து வளரக்கூடிய பிளேசஸில் இருக்கக்கூடிய செல்ஸுக்கு பேர் மெரிஸ்டம் அப்படின்னு பேர். அந்த மெரிஸ்டம் கல்ச்சர் மூலிமா இது பண்ணலாம். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ லேபர் ரெக்யூர்டு ஸ்கில் ஒர்க்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேவைப்படுறாங்க. ஸ்டெரைலான பிளேஸ் மட்டும்தான் அதுக்கு தேவை. ஸ்டெரைல் இருந்தால் மட்டும்தான் வந்து இது யூஸ் பண்ண முடியும். ஸ்டெரைல் காஸ்ட் வந்து ஹைலி காஸ்ட். காலஸ் வந்து பார்த்தோம் அண்டர்கோஸ் ஜெனட்டிக்கல் சேஞ்சஸ். காலஸ் ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒரு சிங்கிள் செல் இருக்குது, சிங்கிள் செல்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணி குரூப்பாக ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் காலஸ். இந்த காலஸ் வந்து ஜெனட்டிக்கல் சேஞ்சஸை வந்து ஃபார்ம் பண்ணிடும். தட்ஸ் ஆல்.